வணக்கம். அண்ணாமலையுடைய ஒரு ஸ்பீச் சமீபத்தில் நான் பார்த்தேன். அடுத்த தலைமுறைக்கு அந்த மொமெண்ட், இந்த மொமெண்ட்ல ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி அவர் பேசியிருந்தாரு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது கிடையவே கிடையாது என்று சொல்ல வேண்டும். அதுதான் நீர் மேலாண்மை. தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை எப்படி இருக்கு, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம நீண்ட நாட்களாகவே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, தமிழ்நாட்டினுடைய நீர் வளம், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் ஒரு டீட்டெயில்டாக தெளிவாக பேசியிருக்காரு. அந்த காணொலியை மறக்காம இப்போ பார்த்துட்டு வந்து உங்களுக்காக போட்டு காட்டுறேன். என் கையில் ஒரு புகைப்படம் இருக்கு. இந்திய நம்முடைய மேப்புங்க ஐயா, அது நம்முடைய வரைபடம். இதை முழுமதியா பாத்தீங்கன்னா ஐயா, இதை வேற வேற கலர்ல வச்சிருக்கிறாங்க. வேற வேற கலர்ல இருக்குதுங்க ஐயா. வேற வேற கலர், ஆரஞ்சு கலர்ல இருக்குது. இதை பாருங்க ஐயா, மஞ்சள் கலர்ல இருக்கு. இது சிவப்பு கலர்ல இருக்கு. இது ஒரு குறியீடு. ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நித்தி ஆயோக் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேணும்? பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1700 மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க. பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப்பை நீங்க பார்க்கலாங்க ஐயா. 2025 இன்னைக்கு அதுல இந்தியாவில் நல்லா உத்து பாத்தீங்கன்னா ஐயா, இந்த சிவப்பு அப்படிங்கிறது அப்சல்யூட் ஸ்கேரிசிட்டி. அதாவது 1700 கியூபிக் மீட்டர் வேணும். ஆனா 500 கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க ஐயா, 2025 கிட்டத்தட்ட இன்னைக்கு 16 மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறாங்க. 2050 எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறார். மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க. இந்த சிகப்பு எங்க இருக்குன்னு மட்டும் உத்து பாருங்க ஐயா. சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு. 2050 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 36 மாவட்டத்தில் குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 1/3 பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நித்தி ஆயோக்கினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்ததுங்க ஐயா. இந்தியாவில் எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல. இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், காமராஜர் ஐயா 9 அணையை கட்டினாங்க, கருணாநிதி ஐயா 1 அணையை கட்டினாங்க, அதை அடிச்சுட்டு போயிருச்சு. இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை, காமராஜர் ஐயா காலத்தில் அந்த கால்வாயை வெட்டிட்டாங்க, நீங்க இதை ஒரு 100 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க, அல்லது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு இழுக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போங்க. காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடந்ததுனாங்க? 70 லட்சம் ஹெக்டர். 70 லட்சம் ஹெக்டர் நிலத்துல விவசாயம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா 46 லட்சம் ஹெக்டர். 46 லட்சம், 24 லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது. தண்ணீர் இல்லை, பாசன வசதி இல்லை. அதற்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. எதற்காக? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி 2026 வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது. 50 ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்கள் எப்படி 2026 சரி பண்ண போறாங்க? ஒரு பக்கம் 2050 குடிப்பதற்கான தண்ணி 1/3 பங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை. காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி 2026 ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும். Why Annamalai is so special என்று கேட்டீர்கள் என்றால் இதனால் தான் ஸ்பெஷல். He has a vision, he has a mission, he know what he is doing. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு என்ன தேவை என்று மக்களுடைய நாடி துடிப்பு, அது மட்டும் இல்லாமல் தேசத்திற்கு என்ன தேவை, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லீடராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள். நிறைய கட்சிகள் இருக்காங்க, விவசாயிகள் நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், விவசாயம், இயற்கை, மலை, காடு, மடு என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக நாட்டை பற்றி ஒரு விஷயம் கிடையாது, தமிழ்நாட்டை பற்றி ஒரு விஷயம் கிடையாது, நிர்வாக திறமை என்பது அதில் 0 நாலேஜ் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் தமிழ்நாட்டை பற்றியும் நல்ல விஷயம், நீர் மேலாண்மை பற்றி நல்ல விஷயம், இயற்கை சார்ந்த நல்ல ஒரு விஷயம், அதை தவிர தேசிய அளவில் ஒரு தேசிய நீரோட்டத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்தியா பாரதம் இதை நோக்கி செல்ல வேண்டும் என்று
ஒரு கம்ப்ளீட் லீடராக இருக்கக்கூடிய இப்போது தமிழ்நாட்டில் வலம் வரக்கூடிய ஒரே தலைவராக அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அதற்கு இந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இந்த ஸ்பீச்சை நீங்கள் ஒன்ஸ் திரும்பி போய் ரீவைண்ட் பண்ணி கேட்டால் கூட இந்த அளவுக்கு ஒரு விஷனரி லீடரை தமிழகம் பெற்றிருப்பது தமிழ்நாடுடைய பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். அவரை இழந்தது கோவை மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இதை ஏன் இப்படி சொல்கிறோம்னா, அண்ணாமலை அவர்கள் இப்போ மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பிரச்சனையா, டாஸ்மாகை குறைப்பதற்கு என்ன வழி, ஒரே நாள் நான் வந்தோடனே முதல் கையத்திலேயே டாஸ்மாகை ஒழிச்சிருவேனா, கிடையாது. முதல் நாளில் 33%. அதற்கு ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ், கள்ளுக்கடைகளை திறக்கணும், ஆல்டர்னேட் கொடுக்கணும் மக்கள்கிட்ட, அது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரே கையத்தில் இந்த மாதிரி மாசா அதிரடி சரவடி இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்ற ஒரு விஷயம். அது தவிர இது தொடர்பாக ஆல்டர்னேட் ரெவன்யூ மாடல் தொடர்பாக பாஜக அஃபிஷியல் பக்கத்திலேயே நிறையா பக்கங்கள், ஒரு பெரிய புக்லெட் ஒன்று பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு, லாங் லாஸ்டிங் விஷன் இருக்கக்கூடிய தீர்வு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தீர்வாக அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார். அறநிலைத்துறை இஷ்யூவா, அதற்கு ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் டெத் சீலிங்கை தொட போகிறோமா, ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு மாநிலம், அதற்கு ஒரு தீர்வு. நீங்கள் எதை பற்றி கேட்டாலுமே நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து விவசாயம் வரைக்கும் எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இப்போது அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு எதிராக, தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய ஊழல் என்ற பேய் பிசாசிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடுத்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் எது ஒன்று இருந்தாலுமே டேட்டாவோட எவிடன்ஸோட, டேட்டா எவிடன்ஸ் இல்லைனா பேசவே மாட்டார். உதாரணத்துக்கு எந்த ப்ரெஸ் மீட், அண்ணாமலையுடைய எந்த ப்ரெஸ் மீட் நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கே தெரியும், கையில் டேட்டா பாயிண்ட்ஸ் புள்ளி வரும். இது இல்லாமல் அவருடைய ஒரு ப்ரெஸ் மீட் கூட இருக்காது. அதனால தான் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு என்று ஒரு தனியாக ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தார்கள். அவருடைய ஸ்பீச்சுக்கு என்று தனியாக ஃபேன்ஸ் என்று ஒரு கல்ட் ஃபேன் பேஸை உருவாகியிருக்கு அவருடைய இந்த ஆற்றல்னால. எல்லாத்தையும் தாண்டி திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு மாற்று என்ற ஒரு சிந்தனையை இங்கே கொண்டு வந்து விதைத்தார். பாஜக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அதிமுக கூட்டணி வேணும், அதிமுக கூட்டணி வேணும் என்று சொல்லி நிறைய பேர் பாஜக ஆதரவாளர்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்க, பாருங்க அதிமுக கூட்டணி இல்லாதனால தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனால் எப்பேற்பட்ட அதிமுக என்றால் 13 தொகுதிகளில் பாஜக கூட்டணி கிட்ட அடி வாங்கி 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. கன்னியாகுமரியில் டெபாசிட் வந்திருக்காங்க. திருநெல்வேலியிலும் ராமநாதபுரத்திலும் ரொம்ப பூரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 7 தொகுதியில் டெபாசிட் வந்திருக்காங்க. சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. தொடர்ந்து 10 தேர்தலுக்காக தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்காங்க. இப்பேற்பட்ட அதிமுகவோட கூட்டணி வச்சு அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்கள வாழ வச்சு பிஜேபி அழிஞ்சு அவங்களும் அழிஞ்சு ஒட்டுமொத்தமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரதை விட ஒரு திராவிடியன் பார்ட்டி, இப்போ திராவிட கட்சிகள் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்றால் முதல்ல ஒரு கழகம் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டும், அந்த இடத்த பாஜக நிரப்ப வேண்டும். அப்போதுதான் பாஜகவில் வளர முடியும். தேசியத்துக்கு மாற்று, அதாவது திராவிடத்துக்கு மாற்று தேசியம்தான் என்ற கருத்தியலை முன்வைக்க வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற ஸ்ட்ராங்கான விஷன் அண்ணாமலைக்கு இருந்தது. அதில் சாதித்தும் காட்டியிருக்கார். தமிழ்நாட்டில் 18.2% வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்றது. தேமுதிக அலையன்ஸ் இல்லாமல், எந்த ஒரு ஸ்டேட் பார்ட்டியோட அலையன்ஸ் இல்லாமல் பாஜக அலையன்ஸ் மட்டுமே பெற முடிஞ்சது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய மிகப்பெரிய சாதனை. காரணம், ஒரு கம்ப்ளீட்டான லீடர். ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை டெஃபினிஷன். பட் ஸ்டில் கட்சிக்குள்ளேருந்தும் கட்சிக்கு வெளியிலேருந்தும் நிறைய ப்ரெஷரை அவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். இது போன்ற தருணங்களில் நாம் அவரோட உறுதுணையாக நிற்க வேண்டும். இது மாதிரி ஒரு விஷனரி லீடர் தமிழகம் பெற்றிருப்பது, அவரை நாம் தவறவிடாமல் இருப்பதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய, இந்த தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியமாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக அண்ணாமலையுடைய இந்த கருத்தை நம்ம வழிமொழிஞ்சே வரோம். அவர் முன்மொழிய நாம் வழிமொழிய என்று ஒவ்வொரு கருத்தாக அவர் செய்வது சரி என்று அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் எப்படி அவர் எடுத்த முடிவு 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகச் சரியான முடிவு என்று இப்போது நாம் உணர்கிறோமோ அதே மாதிரி. என்னப்பா ஒரு சீட்டு வரலையே என்றால் பாஜக இங்கு ஒரு ஃபோர்ஸாக, இனிமேலும் நோட்டா பார்ட்டி இல்லை, இனிமேலும் 3% பார்ட்டி இல்லை என்று நிரூபித்து காட்டியிருக்காங்க. பாஜக மட்டும் தனியாக 11%, 23 தொகுதிகளில் போட்டிட்டு 11% வாக்குகள் வாங்கியிருக்கு பாஜக. இத்தனைக்கும் காரணமான அண்ணாமலையுடைய விஷனரி லீடர்ஷிப். அண்ணாமலை பின்னால் அணிவகுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாதரம்.